எல்லோருக்கும் வணக்கம். வெல்கம் டு சாந்திஸ் கிச்சன். சாந்திஸ் கிச்சன் யூடியூப் சேனல் மூலமாக உங்களை மறுபடியும் சந்திக்கிறதுல ரொம்ப மகிழ்ச்சிங்க. நான் போடுற வீடியோஸ்லேருந்து உங்களுக்கு ஏதாவது ஒரு பெனிஃபிட் இருக்குன்னு நான் நம்புகிறேன். இன்றைக்கி நான் உங்களுக்கு என்ன ரெசிபி செய்து காட்ட போகிறேன்னா, சின்னவங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் சாப்பிடக்கூடிய ஒரு சத்தான மாவு தாங்க செய்து காட்ட போகிறேன். என்னென்னா கேழ்வரகு சத்து மாவும் சொல்லுவோம் இல்லையா, அதாவது ராகி ஹெல்த் மிக்ஸ். அதாவது என்னென்ன விட்டமின்ஸ் இருக்கோ அத்தனை விட்டமின்ஸும் நிறைந்த ஒரு மாவுனா இந்த கேழ்வரகு சத்து மாவு தாங்க. அதுக்கு தேவையான பொருட்கள் நான் என்னென்னு காட்டுறேன். ஃபஸ்ட்டு அதில் என்னெல்லாம் நான் போடுறேன்னு பாருங்கள். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், சரிங்களா? ஃபஸ்ட்டு நமக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்த்துடலாமா? வாங்க. கேழ்வரகு 1 கிலோ கழுவி காய வச்சு எடுத்துருக்கேன். வெள்ளை கொண்டக்கடலை 200 கிராம், வறுத்த வேர்க்கடலை 200 கிராம், சம்பா கோதுமை 200 கிராம், மக்காச்சோளம் 200 கிராம், வெள்ளைச்சோளம் 200 கிராம், கவுனி அரிசி 200 கிராம், பார்லி அரிசி 200 கிராம், திணை அரிசி 200 கிராம், நார்மலான புழுங்கல் அரிசி 200 கிராம், கம்பு 200 கிராம், பச்சைப்பயிறு 200 கிராம், ஜவ்வரிசி 200 கிராம், சோயாபீன்ஸ் 200 கிராம், பொரிகடலை அதாவது உடைத்த கடலை சொல்லுவோம்ல அது 200 கிராம், அவல் 200 கிராம், பாதாம் பருப்பு 50 கிராம், முந்திரி பருப்பு 50 கிராம், ஏலக்காய் 10 கிராம், நெய் 3 ஸ்பூன். இப்போ அந்த சத்து மாவை எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. ஒரு 1/4 ஸ்பூன் நெய் விட்டுருக்கேன், சரிங்களா? இப்போ நான் எல்லா திங்ஸுமே இந்த 1/4 ஸ்பூன் நெய் விட்டு தான் வறுக்க போகிறேன். இது எதுக்குன்னா அந்த மாவு ஒரு தனியாக ஒரு மணமாக இருக்கும், அதுக்காக தான். ரொம்ப ஊற்றக்கூடாது, லைட்டாக. ரொம்ப ஆயிலாக இருந்ததுன்னா உங்களுக்கு மிஷினில் திரிக்கும் போது என்ன ஆகுனா ஒழுங்காக திரிப்படாது. ஸோ லைட்டாக அது ஒரு மணத்துக்காக 1/4 ஸ்பூன் நெய் விட்டு வறுத்துறணும், அவ்வளோதான். மொத்தம் 20 ஐட்டம்ஸ் நான் இதில் உங்களுக்கு காமிச்சிருக்கேங்க. 20 ஐட்டமும் நம்ம வந்து ஃபுல்லாக நல்லா வறுக்கணும்லாம் அவசியம் கிடையாது. அந்த சூடு அதில் ஏறுனா போதும். எதுக்காக தான் நம்ம மாவை திரித்து ஸ்டோர் பண்ணி வைப்போம் இல்லையா, நம்மளுக்கு அந்த பூச்சி கீச்சி எதுவும் வராமல் இருக்கிறதுக்காக தான் அது. அவ்வளோதான், ராகி ரெடி ஆகிடுச்சு. நல்லா தொட்டு பார்த்தோன்னா செம்ம சூடாகிடுச்சு பாருங்கள். அந்த குட்டி குட்டி அந்த சோளப்பறி மாதிரி சொன்னேன் இல்லையா, அங்கே பாருங்கள் இந்த மாதிரி வெள்ளை வெள்ளையாக தெரியுது பாருங்கள். இதுதான் நம்ம ராகி ரெடி ஆகிடுச்சு அர்த்தம். நம்ம எடுத்துடலாம். அடுத்தது அதே 1/4 டீஸ்பூன் நெய் விட்டு சம்பா கோதுமை வறுக்க போகிறேங்க. இந்த மாவை ரெடி பண்ணி நீங்கள் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா காலையில் நீங்கள் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கே இதை கொடுத்துடலாம். சின்னவங்கலேருந்து பெரியவங்க வரைக்கும் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கே இதை எடுத்துக்கலாம். இதை குடிச்சிட்டா நம்ம மற்ற சாப்பாடெலாம் சாப்பிட்ணுன்னுலாம் கிடையாது. என்னுடைய பிள்ளைகளுக்கு 3 பிள்ளைங்களுக்குமே நான் வந்து பிறந்து 6வது மாதத்துலேருந்து நான் இந்த ராகியை நான் கொடுத்துட்ருக்கேங்க. எனக்கு ஒரு சைல்டு ஸ்பெஷலிஸ்ட் தான் ரெஃபர் பண்ணார். 6வது மாதம் குழந்தைங்களுக்கு வர ஆரம்பித்த உடனே நீங்கள் இந்த மாதிரி ராகி ஐட்டத்தை இத்தனை ஐட்டம்லாம் போட்டு நீங்கள் ரெடி பண்ணி 4 ஸ்பூன் கொடுக்க ஆரம்பிங்க அப்படின்னு சொன்னார். 6 மாதத்த குழந்தைக்கு நம்ம ரொம்ப கொடுக்கக்கூடாது இல்லையா. ஃபஸ்ட்டு ஒரு 4 ஸ்பூன் எடுத்து ஊட்ட ஆரம்பிங்க. அது குடிக்க ஆரம்பித்த உடனே கரெக்டாக ஒரு 4 நாளைக்கு லூஸ் மோஷன் மாதிரி போகும் குழந்தைக்கு. அதை பார்த்துட்டு நீங்கள் பயப்படக்கூடாது, ஸ்டாப் பண்ணக்கூடாது. அதுக்கப்புறம் 5வது நாள் ஆட்டோமேட்டிக்காக அந்த குடலுக்கு வந்து குழந்தைக்கு செட் ஆயிரும்னு சொன்னார். ஸோ அதே மாதிரி நான் 6வது மாதத்துலேருந்து குழந்தைங்களுக்கு கொடுக்க ஆரம்பித்தேன். அதே மாதிரி 4 டேஸ் லூஸ் மோஷனும் போச்சு. நான் அதை பார்த்துட்டு பயந்து ஸ்டாப் பண்ணவே இல்லை, அப்படியே கொடுத்துட்ருந்தேன். இன்றைக்கி வரைக்கும் என் பிள்ளைங்க 3 பேருக்குமே மார்னிங் வந்து இதுதான் மேக்ஸிமம் எடுத்துப்பாங்க. காஃபி டீ வந்து பழக்கமே கிடையாது. அது பூஸ்ட் ஹார்லிக்ஸ் எதுவுமே உங்களுக்கு பழக்கம் கிடையாது. ராகி, அடுத்தது கேரட் ஜூஸ், இந்த மாதிரி தான் நான் 6வது மாதத்துலேருந்து கொடுக்க ஆரம்பித்தேங்க. நம்ம உடலுக்கு தேவையான ப்ரோட்டீன் வேணுமா, நான் சில பருப்பு வகைகளெல்லாம் அதில் இன்றைக்கி போட போகிறேன். தானிய வகைகள் போடுறேன், சில அரிசி வகைகள்லாம் போட்டு தான் இந்த மாவு உங்களுக்கு நான் தயார் பண்ணி காமிச்சிக்கிட்டு இருக்கேன். அதனால் நம்மளுக்கு தேவையான அத்தனை சத்துக்களுமே இந்த மாவில் இருக்கும். போன் வெயிட் குழந்தைங்களுக்கு அப்படி இருக்கும். என்னோடய பசங்களுக்கே 3 பிள்ளைங்களுக்குமே போன் வெயிட்டு அவங்களுக்கு அப்படி இருக்கும். அதுக்கு காரணம் 6 மாதத்துல தான் அவங்களுக்கு இதை கொடுத்து நான் வளர்த்ததுனால தான்.
காஃபி டீயே கொடுத்து நான் வளர்க்கலைங்க பசங்களை. சின்ன வயசுலேருந்து காஃபினால என்னன்னே தெரியாது அவங்களுக்கு. பூஸ்ட் ஹார்லிக்ஸ் சுத்தமாக நான் கொடுத்து பழக்கம் பண்ணது கிடையாது. இப்போ தான் வளர்ந்ததுக்கப்புறம் தான் லைட்டாக அங்கங்கன்னு ஷூட்டிங் போகும்போது லைட்டாக அந்த டீ எடுத்துக்க பழகிட்டு வந்தாங்க. அப்புறம் அதுவும் ரேராக தான், ரெகுலராக கிடையாது, ரேராக தான். வறுக்கும் போதே அவ்வளோ வாசனை வருங்க. இந்த ஐட்டம்ஸ் அத்தனையுமே வறுக்கும் போது நல்ல ஒரு மனம் கொடுத்துட்டே இருக்கும். நான் நெய் வேறு போட்டுக்கோம் இல்லையா. அவ்வளோதான், இது வறுத்தாச்சு. அடுத்தது வெள்ளை கொண்டக்கடலை போடுறேன். இது கூடவே நான் வந்து சோயாபீன்ஸையும் சேர்த்து நான் போடுறேன். இதையே நான் டெய்லியுமே நீங்கள் சின்னவங்கலேருந்து பெரியவங்க வரைக்கும் சாப்பிடுங்கன்னு சொல்கிறேன்னா, இல்லை அத்தனை வகையான சத்துக்களும் அதில் ஒரே அந்த கஞ்சிலே அடங்கிடுது. இப்போ நம்ம டெய்லி ஒரு கீரை மட்டும் சமைப்போம், அதில் அயன் இருக்கும். பருப்பு டால் அந்த மாதிரி செய்வோம், அதில் ப்ரோட்டீன் இருக்கும். இந்த மாதிரி எல்லா சத்துக்களும் ஒரே கஞ்சியில் கிடைக்குன்னா நம்ம இது ரெகுலரத்துக்கு தப்பு இல்லை இல்லையா. அதுக்காக தான் நான் சொன்னேன். கொண்டக்கடலையும் சோயாபீன்ஸும் ரெடி ஆயிடுச்சு. இப்போ அடுத்தது நம்ம மக்காச்சோளம் இருக்கு இல்லையா, இதை போடுறேன். அதாவது மஞ்சள் கலரில் உள்ள மக்காச்சோளம், இது வெள்ளை சோளம், இது போடுறேன். ரெண்டையும் ஒன்றா போட்டுறேன். இது வந்து இது பொரிஞ்சோடனே நம்மளுக்கே தெரியும், அந்த பாப்கார்ன் மாதிரி வந்துடும். லைட்டாக அப்படி பாப்கார்ன் மாதிரி பொரிய ஆரம்பித்தோடனே நம்ம இதை எடுத்துடலாம் அடுப்புலேருந்து. மெயினாக ஏன் நம்ம இப்படி வறுத்து, இப்போ வெயிலில் கூட காய வச்சு ஒரு சில பேர் திரித்து ஸ்டோர் பண்ணிடுவாங்க. ஆனால் நம்ம அதை விட இப்படி ஒன்று கால் ஸ்பூன் நெய்யை விட்டு வறுத்து திரித்து நம்ம ஸ்டோர் பண்ணோன்னா கிட்டத்தட்ட எனக்கு தெரிஞ்சு 5 மாதம் 6 மாதத்துக்கு வருங்க. நம்ம கடையில் வாங்குகிற மாவெல்லாம் அதில் வந்து டைமே 3 months தான் போட்டிருப்பாங்க. அது எப்போ தயார் பண்ணி எப்போ பேக் பண்ணி வருதுன்னு நம்மளுக்கு தெரியாது இல்லையா. இது நம்ம வந்து வீட்டிலே சுத்தபத்தமாக செய்கிறதுனால, நான் இது வரைக்கும் நான் செய்கிற மாவு எல்லாமே 5 மாதம் 6 மாதம் குறைஞ்சது வந்திருக்குங்க. அது வரைக்கும் எந்த ஒரு காம்பல் ஸ்மெல்லும் வந்தது கிடையாது, வண்டு வச்சது கிடையாதுங்க. அதுக்காக தான் இப்படி வறுத்துறது. வறுத்து திரித்து ஸ்டோர் பண்ணிட்டோன்னா வண்டு வைக்காது, காம்பல் ஸ்மெல் அடிக்காது. அதுக்காக தான் உங்களை வைப்பித்தோட செய்து காட்டுறேன். இதுவும் ரெடி ஆகிடுது பாருங்கள். பாப்கார்ன் மாதிரி அங்கங்கன்னு பொரிஞ்சு கிடக்கு பாருங்கள். அதுக்காக எல்லாமே பாப்கார்ன் மாதிரி வர்ற அளவுக்கு நம்ம ஃப்ரை பண்ணக்கூடாது. அதில் நல்ல அதுக்கு தேவையான ஹீட்டு ஃபுல்லாகவே அதில் ஏறிடுது. ஸோ நம்ம அதை எடுத்துடலாம். தெறிக்க ஆரம்பிச்சிட்டு பாருங்கள், மேலே துள்ளுது. அடுத்தது கவுனி அரிசிங்க. இதில் அவ்வளோ சத்துக்கள் இருக்குது. இதையும் குழந்தைங்களுக்கு நீங்கள் கொடுத்து பழக்கம் பண்ணிடலாம். இதில் அவ்வளோ சத்தான ஒரு ரைஸுங்க இது. அந்த காலத்தில் ராஜா கடை அரிசின்னு இதை சொல்லுவாங்க. அந்த காலத்தில் ராஜாக்கள் சாப்பிடக்கூடிய அரிசியாக இது வந்து கருப்பு கவுனின்னு சொல்லுவாங்க. இதை ஒரு சில ஊர்களில் ராஜா கடை அரிசின்னு சொல்லுவாங்க. அதான் அந்த காலத்தில் ராஜாக்கள் சாப்பிட்ட அரிசி இது வந்து. இப்போல்லாம் எல்லாமே எல்லா கடைகள்லையுமே கிடைக்குதுங்க. நார்மலான மளிகை கடைகள்லேயே எல்லா திங்ஸுமே கிடைக்குது. அப்படியும் ஒரு சில இந்த மாதிரி அரிசி தான் ஒரு சில கடைகளில் கிடைக்காது. ஆனால் அதையுமே நம்மளுக்கு இப்போ இந்தியன் சூப்பர் மார்க்கெட் எல்லாத்துலேயுமே எல்லா பொருட்களுமே நம்மளுக்கு ஈஸியாக கிடைக்குது. ஸோ நம்ம வாங்கி வறுத்து திரித்து நம்ம கொடுக்குறதுல ஒன்றும் தப்பு இல்லையே. ஹெல்த்தியான ஐட்டத்தை குழந்தைங்களுக்கு கொடுத்துக்கிறது. என்னோடய மாமனாரே சொல்லியிருக்கிறாருங்க, 6 மணிக்குள்ளே இதில் ராகி கஞ்சி தான் ஒரு டம்ளர் நான் குடிச்சிட்டு நான் அதோட படுத்துப்போம்மா, நைட்டு டின்னர்லாம் அதுக்கப்புறம் எங்களுக்கு கிடையாது அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அதோட அடுத்த நாள் காலையில் 7:30 மணிக்கு தான் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிடுவோம். 6 மணி 5 to 6 இதில் ஒரு டம்ளர் குடிச்சிட்டு நான் அதான் டின்னர் அதோடு முடிச்சுப்பேன்லாம் மாமா சொல்லியிருக்காங்க. இதுவும் ரெடி ஆயிடுச்சு, துள்ள ஆரம்பிச்சிட்டு. ஸோ இதையும் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். கம்பு இந்த ராகி மாவு என் வீட்டில் எப்போதுமே தட்டாமல் இருக்குங்க. ஏன்னா என் பிள்ளைங்களுக்கு ஃபுல்லாகவே இதான கொடுத்து பழக்கம் பண்ணி வச்சுருக்கோம். ஸோ எப்போதுமே தட்டாமல் என் வீட்டில் இந்த மாவு இருக்கும்.
என் பையனுக்கு கூட அவன் வெளிநாட்டில் வேலை பார்த்துட்ருக்கான். ஸோ அவனுக்கு கூட இதை ரெடி பண்ணி நான் ஒவ்வொரு அடிக்கும் அவன் வந்துட்டு லீவுக்கு வந்துட்டு போகும்போது அவனுக்கு இதை செஞ்சு பேக் பண்ணி கொடுத்துருவேன். அவன் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு இதே செஞ்சு சாப்பிட்டு ஆஃபீஸ் போயிடுவேன்னு சொல்லுவான். அதே ஃபோட்டோ கூட எனக்கு எடுத்து அனுப்புவான். அம்மா இன்றைக்கி நான் சாப்பிட்ருக்கேன் பாரு, இன்றைக்கி ராகி கஞ்சி தான் குடிச்சிட்டு தான் ஆஃபீஸ் கிளம்பிட்டேன் அப்படின்னு சொல்லுவான். ஸோ அவனுக்கு இது ரொம்ப ஈஸியாக இருக்குதுன்னு சொல்லுவான். ஈஸியாகவும் இருக்கும் அவனுக்கு செஞ்சு சாப்பிட்றதுக்கு, ஹெல்த்தியான ட்ரிங்க்கும் கூட இல்லையா. அதனால் அவன் ஒவ்வொரு வாட்டிக்கும் லீவுக்கு வரும்போது கண்டிப்பாக இதெல்லாம் செஞ்சு அவனுக்கு பேக் பண்ணி அனுப்புவேன். கம்பு ரெடி ஆகிடுச்சி. அடுத்தது லைட்டாக திணை அரிசியை லைட்டாக வறுத்துக்கலாம். என்னோடய பொண்ணுங்க இப்போ வரைக்கும் இந்த மில்லட் ரைஸ் தாங்க யூஸ் பண்ணுவாங்க. நார்மல் ரைஸு என்னைக்காவது ரேராக எடுத்துப்பாங்க. ரெகுலராக மில்லட்டு தான். திணை, வரகு, அந்த மாதிரி குதிரைவாலி, சாமை, அந்த மாதிரி ரைஸ் தான் டெய்லி அவங்களுக்கு ஃபுட்டே. ஆனால் ஒரு சில குழந்தைங்க இதை சாப்பிட மாட்டாங்க இல்லையா. அதனால் நீங்கள் இந்த மாதிரி ராகியில் மிக்ஸ் பண்ணி கொடுத்துருங்க. இந்த சத்தும் உங்கள் உடம்புக்கு போகும். திணை ரெடி ஆகிடுச்சி. லைட்டாக அங்கங்கன்னு வெள்ளை கலரில் தெரியுது பாருங்கள். ஸோ நம்ம எடுத்துடலாம். விட்டால் எல்லோரும் கருகி போயிடுவாங்க. ஸோ நம்ம கேர்ஃபுல்லாக எடுக்கணும் எல்லாரையும். பச்சை பயிறு, இந்த பச்சை பயிறு எடுத்துக்கிட்டாலே அதில் அவ்வளோ சத்துக்கள் இருக்குது. இந்த மாதிரி நம்ம எத்தனை ஐட்டம் அதில் போட்டுட்ருக்கோன்னு பாருங்கள் நீங்களே. இப்போ பிறந்து வளர்ந்து வர்ற குழந்தைங்களுக்கும் கொடுங்க, தாராளமாக கொடுங்க. 6 மாத குழந்தை யார் வீட்டில் இருந்தீங்கன்னா அவங்களுக்கு கொடுக்க ஆரம்பிச்சிடுங்க. எனக்கு டாக்டர் சொன்ன மாதிரி ஃபஸ்ட்டு 4 நாளைக்கு லூஸ் மோஷன் மாதிரி அந்த ராகி மாதிரியே அந்த மோஷன் போகும். பயப்படாதீங்க, அதை பார்த்து ஸ்டாப் பண்ணாமல் கொடுங்கன்னு சொன்னார். அது மாதிரி நீங்களும் தைரியமாக நீங்கள் கொடுங்க. 5ஆவது நாள் ஆட்டோமேட்டிக்காக அந்த குழந்தைக்கு ஒத்துக்கும். ஒரு வாட்டிக்கு என்னோடய மாமனார் என்னாச்சு, நான் ஏன் இதெல்லாம் சொல்கிறேன்னா, என்னோடய மாமனார் ஒரு வாட்டிக்கு ஜென்ரேட்டரை எடுத்துகிட்டு வர சொல்லுமா, அதில் டீசல் இருக்கான்னு பார்க்கணும் அப்படின்னு சொன்னாங்க. இந்த ரம்யா என்ன பண்ணா, எங்கள் பொண்ணு டபக்குன்னு தூக்கி கொண்டு அவர் முன்னால் வச்சுட்டு, தாத்தா நீங்களே பாருங்கள் டீசல் இருக்கா இல்லையான்னு அப்படி வச்சுட்டு அவள் கேஷுவலாக சொல்லிட்டு போயிட்டே இருந்தா. எங்கள் மாமாக்கா ஒரே ஷாக்கு. என்ன அவள் பாட்டுக்கு ஜென்ரேட்டரை தூக்கி வச்சுட்டு போயிட்டா, என்ன இவ்வளோ வெயிட்டானதை எப்படி தூக்குனா அப்படின்னு. அதுக்கப்புறம் தான் அவளுக்கே தோணிருக்குவோ, நம்ம இது வெயிட்டானதே நம்ம ஈஸியாக தூக்கிட்டோமா அப்படின்னு. அது காரணம் அந்த போன் வெயிட்டு தாங்க. ஜென்ரேட்டர்னால் நீங்கள் இந்த ராட்சச ஜென்ரேட்டராக இருக்கும்ல பெரிய பெரிய ஃப்ளாட்ஸில், அந்த மாதிரி இல்லை. ஓரளவுக்கு அது இருக்கும், 20-25 கிலோ எனக்கு தெரிஞ்சு இருக்கும். அதை அசால்ட்டாக தூக்கி கொண்டு மாமா முன்னால் வச்சுட்டு போயிட்டா. அவங்க ஒரே ஷாக் எங்கள் மாமாவுக்கு. அந்த மாதிரி போன் வெயிட்டு, அதை பார்க்க ஒல்லியாக இருக்கிற மாதிரி இருப்பாங்க, உள்ள போன் அவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்கும் அவங்களுக்குலாம். அதுக்காக தான் உங்களுக்கு நான் திருப்பி சொல்கிறேன். குழந்தைங்களுக்கு குடிக்க பிடிக்கலைன்னா கூட அப்படியே கொடுத்து பழகிருங்க, குடிக்க ஆரம்பிச்சிடுவாங்க. ஓகே, பச்சை பயிர் ரெடி ஆயிடுச்சு. நெக்ஸ்ட் என்ன போடலாம்? வாங்க நம்ம நார்மல் புழுங்கல் அரிசி தாங்க, இது 200 கிராம் இது போடுறேன். இந்த மாவு செய்கிறப்பலாங்க என்னோடய பிறந்த வீடு சைடும் சரி, அதாவது என்னோடய பிரதர்ஸ் சிஸ்டர்ஸ் வீட்லேயும் சரி, என்னுடைய ஹஸ்பண்ட் சைடில் இருப்பாங்க இல்லையா, என்னோடய கோ சிஸ்டர்ஸு, அவங்களுக்கும் நான் செய்யும் போதெல்லாம் கொடுத்துருக்கேன். வாங்கிட்டு போயிருக்காங்க, சாப்பிட்டு என்ஜாய் பண்ணியிருக்காங்க. கேட்பாங்க, ஆசையாக கேட்பாங்க, ராகி மாவு ரெடி பண்ணியிருக்கீங்களா இருக்கான்னு கேட்பாங்க. கொடுத்து விடுவோம், நாங்களும் ஆசையாக கொடுத்து விடுவோம். ஏன்னா எல்லார் வீட்லேயுமே குழந்தைங்க இருக்காங்க இல்லையா, அதுக்காகவே நாங்கள் கொடுத்து விட்ருவோம், சாப்பிட்டுட்டோம் அப்படின்ட்டு. ஒரு வாட்டிக்கு என்னுடைய 2 பொண்ணுங்களுக்கும் காலையிலே பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு கொடுத்துட்டேன். அவன் குடிக்கிறதுனா எப்படின்னா, நல்லா இந்த இவ்வளோ பெரிய டம்ளாராக இருக்கும் அவங்க குடிக்கிற டம்ளாரே, அதுக்கு ஃபுல்லாக ஊற்றி 2 பேருக்கும் ஊற்றி சேரில் உட்கார வச்சுருவேன். அவங்க உடனே அதை குடிக்க ஆரம்பிப்பாங்க. இப்படியே குடிச்சிட்டு, அதான் இப்படி இருக்கு இல்லையா டம்ளாரு, இதை வச்சுட்டு இப்படி எடுக்காமலேயே குடிச்சிட்டு இருந்திருக்காங்க. அதை என்னுடைய அக்கா ஹஸ்பண்ட் அந்த டைமில் எங்கள் ஊருக்கு வந்திருந்தாங்க, எங்கள் வீட்டுக்கு. அப்போ பார்த்துட்டு ஊரில் போய் சொல்லியிருக்காங்க, சாந்தி பிள்ளைங்க ராகி கூழை வாயில் வச்ச டம்ளரை எடுக்கவே இல்லை, அப்படி மூச்சு விடாமல் குடிச்சு முடித்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அதான் ஏன் சொல்கிறேன்னா, அவங்களுக்கு அந்த டைம்லேருந்தே அவங்களுக்கு அந்த பழக்கம் பண்ணி தான் அவங்களுக்கு அது ரொம்ப பிடிக்கும். ரைஸ் ரெடி ஆயிடுச்சு.
நெக்ஸ்ட் பார்லி ரைஸ். பார்லி ரைஸும் நான் இந்த ஜவ்வரிசி சேர்த்து போடுறேன். நான் வந்து 1 கிலோ ராகிக்கு இவ்வளோ ஐட்டமும் நான் சேர்த்துருக்கேங்க. உங்கள் வீட்டுக்கு எவ்வளோ தேவையோ நீங்கள் அந்த அளவுக்கு பண்ணிக்கோங்க. அதிகமாக வேணும்னா அதிகமாக போட்டுக்கோங்க, இல்லை இதை விட கம்மியாக போதும்னா நீங்கள் 1/2 கிலோ ராகி வாங்கி எல்லாத்துலேயுமே 50 50 100 100 அந்த மாதிரியே போதும். அந்த மாதிரி திரித்து வச்சுக்கோங்க. இனி வரக்கூடிய காலங்கள் எல்லாமே வெயில் காலம் இல்லையா? ஸோ நீங்கள் காலையில சாயந்தரமே இந்த ராகியை நீங்கள் வீட்டில் கொடுத்துருங்க. காலையில் குடித்தாங்கன்னா ஈவினிங் வேண்டாம், ஈவினிங் குடித்தா காலையில் வேண்டாம். ஏதாவது ஒரு நேரம் கண்டிப்பாக கொடுங்க. நம்மளுக்கு பாடி ஹீட் பண்ணாமல் அது பாதுகாத்துக்கும். ஓகே, ஜவ்வரிசியும் பார்லி ரைஸும் ரெடி ஆகிட்டு இப்போது லைட்டாக அவலையும் லைட்டாக உடச்சக்கல்லையும் ஃப்ரை பண்ண போகிறேன். இதெல்லாம் அப்படியே பச்சையாகவே போடலாம், பட் நம்மளுக்கு சேஃபர் சைடு நம்ம நல்லா வறுத்து வச்சுக்கிட்டால் நம்ம தைரியமாக இருக்கலாம். நீங்கள் இதன்படி செஞ்சு பாருங்கள், உங்களுக்கு 5-6 மாதத்துக்கு மாவு வந்து கிடவே கிடாது. உடனே கேட்டுறாதீங்க இவ்வளோ ஐட்டத்தையும் ஒரு நாள் சாப்பிட்டா என்ன ஆகிறது அப்படின்ட்டு. இவ்வளோத்தையும் நம்ம வறுத்து ஒரே நாளில் இந்த மாவை காலி பண்ண போகிறது இல்லையா? ஒரு டம்ளருக்கு மிஞ்சி போனால் 2 ஸ்பூன் மாவு தேவைப்படும், அவ்வளோதான். அதில் நம்ம கூலி எவ்வளோ வருதோ அதை தான் நம்ம குடிக்க போகிறோம். ஸோ நம்ம டெய்லி நம்ம உடலுக்கு தேவையான ப்ரோட்டீன், கால்சியம், அயன், ஃபைபர் எல்லாமே அந்த 1 டம்ளர் கஞ்சியில் நம்ம உடம்புக்கு கிடச்சிரும். அதுதான் சூடாயிடுச்சான்னு பார்க்கலாம். நல்லாவே சூடாயிடுச்சு. இதெல்லாம் நான் ஏன் பக்குவமாக வறுக்கணும் அப்படின்னு சொல்கிறேன்னா, கொஞ்சம் கேர்லெஸ்ஸாக இருந்தால் எல்லாம் கருகிரும். இவங்க எல்லோரும் சேர்ந்து நம்மளுக்கு நல்ல ஆரோக்கியத்தை கொடுக்குறாங்கன்ற போது இவங்களை வந்து நம்ம மரியாதையாக ரெடி பண்ணணும் இல்லையா? அதுக்காக தான் இவ்வளோ கேர்ஃபுல்லாக நான் சொல்லிகிட்ருக்கேன். ஸோ இது போதும். பாதாம், முந்திரி, ஏலக்காய் கூட பச்சையாக போட்டால் தான் நம்மளுக்கு நல்ல வாசனை வரும் எந்த ஒரு ஐட்டமாக இருந்தாலும். பட் இதுக்கு நம்ம ஸ்டோர் பண்ணி வைக்கக்கூடிய ஐட்டம் இல்லையா? அதனால் நம்ம லைட்டாக இதையும் ஃப்ரை பண்ணிக்கலாம். போதும், இந்த அளவுக்கு ஃப்ரை பண்ணால் போதும், விட்டால் அது கருகிரும். ஸோ நம்ம எடுத்துடலாம். ஃபைனலாக யார் வராங்கன்னா நம்ம வேர்க்கடலை தான். இது நான் கொஞ்சம் தோலோடு இருக்குது, கொஞ்சம் தோல் இல்லாமல் இருக்குது. நான் வறுத்துட்டு, இது ஏற்கனவே வறுத்த வேர்க்கடலை தான் கடையிலேருந்து வாங்கினேன். ஆனால் இதை நம்பி நம்ம போட முடியாது இல்லையா? ஸோ நம்ம ஃப்ரெஷ்ஷாக ஒரு லைட்டாக ஒரு ஃப்ரை பண்ணிவிட்டு அது ஆறுனதுக்கப்புறம் அதில் உள்ள தோலெல்லாம் எடுத்து ஊதிட்டு அதுக்கப்புறம் இதில் மொத்தத்துலேயும் போட்டு ஆற வச்சுடுவேன். ஏன்னா நம்ம தோலோடு திரிக்க கொடுத்தோன்னா அந்த மாவில் ஒரு மாதிரி திப்பி திப்பியாக இருக்கும். ஸோ அதுக்காக தான் நான் தோலெல்லாம் எடுத்துகிட்டு தான் நான் கொடுப்பேன். லைட்டாக ஃப்ரை பண்ணாலே போதும். ஆல்ரெடி வறுத்த வேர்க்கடலை தான், இதனால் நம்ம ஃப்ரெஷ்ஷாக நெய்யில் வறுக்கிறோம் இல்லையா? வறுத்துட்டு அது ஆறின உடனே நான் தோலை எடுத்து ஊற்றி தள்ளிவிட்டு மொத்த ஐட்டத்துலேயும் போட்டு ஆற வச்சுடுவேன். அவ்வளோதாங்க, 20 ஐட்டத்தையும் உங்களுக்கு நான் வறுத்து காமிச்சிட்டேன். இதை என்ன பண்ணுவேன்னா நான் இப்போ ஆற வச்சுடுவேன். ஆற வச்சு திரிச்சிட்டு உங்கள்கிட்ட காட்டுறேன் மாவை. 20 வகையான தானிய வகைகள், பருப்பு வகைகள், அரிசி வகைகள் எல்லாம் சேர்த்து உங்களுக்கு நான் வறுத்து வச்சுட்டேங்க. இப்போ இதை ஆற வச்சுருக்கேன். ஆறுனாலே உங்களுக்கு திரிச்சிட்டு நான் காட்டுறேன். அவ்வளோதாங்க, நான் வறுத்தது எல்லாத்தையுமே நான் திரிச்சிட்டு வந்துட்டு இப்போ நான் ஆற வச்சுருக்கேன். இது ஆறுனதுக்கப்புறமா இதை எப்படி செய்யணுன்றதையும் ஒரு சிம்பிளாக உங்களுக்கு இந்த ராகி எப்படி பண்ணணுன்றதையும் காமிச்சிடுறேன். இன்னும் நிறைய மாவு இருக்குங்க, உங்களுக்கு நான் வீடியோக்காக நான் கொஞ்சமாக காமிச்சிருக்கேன். நான் இப்போ உங்களுக்கு குட்டியாக அந்த ராகி கூழ் எப்படி பண்ணணுன்றதையும் நான் செஞ்சு காமிச்சிடுறேன். அவ்வளோதாங்க, மாவு ரெடி பண்ணி காமிச்சிட்டேன் உங்களுக்கு. இப்போ அதை நான் கூழ் பண்ணி காட்டுறேன். 4 டேபிள் ஸ்பூன் மாவு எடுத்துருக்கேங்க. எடுத்து பச்சை தண்ணியில் கரைச்சி வச்சுருக்கேன். கையை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி கட்டி இல்லாமல் கரைச்சி வச்சுக்கணும். அதே சமயத்தில் 2 கிளாஸ் தண்ணியும் இந்த பாத்திரத்தில் ஊற்றி வச்சுருக்கேன். இது கொதிச்சிடுது. இதில் ஒரு சிட்டிகை உப்பு போட்டுடலாம், ஏன்னா நம்ம ஸ்வீட் தானே செய்ய போகிறோம். ஸோ நம்மளுக்கு இனிப்பு கொஞ்சமாக போட்டால் கூட போதும், அதுக்காக தான். இப்போ கொதிச்சிடுது.
நம்ம தீயை கம்மி பண்ணிடலாம். டக்குன்னு கொழுன்னு வர ஆரம்பிச்சிடும். எவ்வளோ வாசனை பாருங்கள். அந்த நெய்யில் வறுத்தோம் இல்லையா எல்லாத்தையும், அந்த நெய்யோட மனம், அந்த ஏலக்காவோட வாசனை, அப்படி ஒரு வாசனை. கிச்சனே அப்படி மணக்குது. லைட்டாக அந்த பாத்திரத்தை அலசி ஊற்றிடலாம். எல்லாமே நம்ம வறுத்து திரிச்சிருக்கிறதுனால இது ரொம்ப நேரம் காய்ச்சணும்னு அவசியம் கிடையாது. இதுவும் 2 நிமிஷம்தான். தண்ணி கொதித்த உடனே இந்த கரைச்சி விட்டு 2 நிமிஷம் வெந்தால் போதும். ஏன்னா எல்லாத்தையும் நீங்களே பார்த்தீங்க எப்படி வறுத்துருக்கோன்னு. ஸோ மாவு தானே, மாவு வேகிறதுக்கு ரொம்ப நேரம் ஆகாது. ஆனால் மாவு திரிச்சிட்டு வந்தீங்கன்னா நல்லா ஆற வச்சுட்டு ஸ்டோர் பண்ணுங்கள். கொஞ்சம் கூட அதில் வேர்வை இருக்கக்கூடாது. இருந்தால் அது பூசணம் புத்துரும். மாவில் அந்த வேர்வையோட ஒரு சொட்டு அந்த மாவுக்குள்ளே விழுந்தாலும் அந்த மூடியிலேருந்து டோட்டல் மாவும் காலியாகிடும். ஸோ நம்ம இவ்வளோ கஷ்டப்பட்டு நம்ம செஞ்சுருக்கோம் இல்லையா, அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம அதை பாதுகாக்கணும். நான் ஏன் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கன்னு சொன்னேன்னா இதுக்காக தான். ஒரு சின்ன சின்ன விஷயங்கள் தான் நான் நடுவில் சொல்லியிருப்பேன். அந்த சின்ன விஷயத்தை நம்ம மிஸ்டேக் பண்ணிட்டோன்னா நம்ம அவ்வளோ தூரம் கஷ்டப்பட்டு இதை ரெடி பண்ணதிலே பலன் இல்லாமல் போயிடும். அதுக்காக தான் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கன்னு சொன்னேன். ஓகேவா? நல்ல பெரிய கொதி வந்துடுது. ஒரு 1 மினிட் வேக வச்சா போதும். பொதுவாகவே எல்லா மாவு ஐட்டமே டக்குன்னு வெந்துடும். இது அது எல்லாமே வறுத்துருக்கோம் இல்லையா, ஸோ ரொம்ப நேரம் கொதிக்க விடணும் அவசியம் இல்லை. இப்போ நான் என்ன பண்ணுறேன், 200 ml பால் எடுத்து வச்சுருக்கேன், அதை அதில் ஊற்றுறேன். இதை ஊற்றி ஒரு கொதி. பால் காய்ச்சின பால் தான், ஸோ ஒன்றும் பிரச்சனை இல்லை. அந்த கலர் இன்னும் கொஞ்சம் அழகாக ஆயிடுச்சு பாருங்கள், ஒயிட்டாக. இது ஒரு கொதி வந்தோடனே நம்ம அடுத்த ஸ்டெப்புக்கு போயிடுவோம். இதுவுமே அப்படி தாங்க, அடி பிடிக்காமல் கிளறிட்டே இருக்கணும். அடி பிடிச்சதுன்னா அந்த ஸ்மெல் உடனே ஏறிடும். அந்த டோட்டல் கஞ்சிலையுமே அந்த கருகின ஸ்மெல் ஏறிடும். அடி பிடிச்ச ஸ்மெல் ஏறிடுச்சுன்னா நம்ம சுத்தமாக எல்லாத்தையும் துறக்கொட்ட வேண்டியதான். அதனால தான் ஒன்று நான் அப்படி கவனமாக சொல்கிறேன். பாலும் ஊற்றி நல்ல ஒரு பெரிய கொதி வந்துடுது. பால் காய்ச்சின பால் தான், ஸோ ரொம்ப நேரம் நம்ம கொதிக்க வைக்கணும்னு அவசியம் இல்லை. இப்போ நான் வந்து நாட்டு சக்கரை போட போகிறேன். இதில் நீங்கள் ஒயிட் சுகர் போடனா போட்டுக்கலாம், வெல்லம் போடனாலும் போட்டுக்கலாம், அது உங்களுடைய விருப்பம். இங்கே என் பசங்க வந்து பொதுவாகவே ஸ்வீட்ஸு விரும்ப மாட்டாங்க. இந்த மாதிரி டைமில் லைட்டாக நாட்டு சக்கரை போட்டால் குடிப்பாங்க. ஸோ இன்றைக்கி இப்போ அதை அவங்க தான் சாப்பிட போகிறாங்க. ஸோ நாட்டு சக்கரையை போட்டு பண்ணி கொடுத்துலான்னு பண்ணிகிட்ருக்கேன். உங்கள் வீட்டில் என்ன போடுவீங்களோ நீங்கள் போட்டு கொடுத்துருங்க. 4 ஸ்பூன் அவ்வளோதான். அவங்க நாட்டு சக்கரை போட்டாலுமே ரொம்ப ஸ்வீட்டாக இருந்தால் குடிக்க மாட்டாங்க. அப்படியே கொடுத்தா கூட குடிப்பாங்களே தவிர ஸ்வீட்டே கொஞ்சம் இருக்கக்கூடாது அவங்களுக்கு. ஸோ உங்களுக்காக தான் நான் அப்படி பண்ணி காமிச்சிருக்கேன். இது ஒரு கொதி வந்தோடனே நம்ம ஆஃப் பண்ண வேண்டியதான். நம்ம நாட்டு சக்கரை போட்டதுனால மறுபடியும் அந்த பழைய கலருக்கே வந்துடுது. நீங்கள் இதே ஒயிட் சுகர் போட்டிங்கன்னா நம்ம பால் ஊற்றினோடனே ஒரு கலர் வந்தது இல்லையா, அந்த கலரில் தான் இருக்கும். நம்ம கலர் முக்கியம் கிடையாது, நம்மளுக்கு வந்து சத்து தான் முக்கியம். ஸோ அவ்வளோதாங்க, ரெடி ஆயிடுச்சு. ஆஃப் பண்ணிட்டேன், கேஸ் ஆஃப் பண்ணிட்டேன். சின்னவங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் சாப்பிடக்கூடிய ஆரோக்கியமான மணமான சுவையான சத்து மாவு ரெடி பண்ணி அதை எப்படி பண்ணணும் அந்த கூழ் அப்படின்றத செஞ்சு காமிச்சிட்டேங்க. இதை உங்கள் வீட்டில் கட்டாயம் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு உங்களுடைய ஃபீட்பேக்கை கமெண்ட் பாக்ஸில் கண்டிப்பாக மறக்காமல் கொடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த ஒரு புது வீடியோவில் உங்களை நான் மீண்டும் சந்திக்கிறேன். அது வரைக்கும் உங்களிடம் விடைபெறுவது சாந்தி துரைபாண்டியன் ஃப்ரம் சாந்திஸ் கிச்சன். நன்றி, வணக்கம்.